ஜெயிச்சிட்டான்னா ரெண்டு பெரிய சமாச்சாரம். ஒண்ணு வாழறது, இன்னொன்னு சாவறது. எங்க எப்போ எப்படி சாவணும் நம்மளால தீர்மானிக்க முடியாது. ஆனா எங்க எப்போ எப்படி வாழலாம் இதை நாம தீர்மானிக்க முடியும். அதை மட்டும் தான் யோசிக்கணும். இனி அதை மட்டும் தான் யோசிக்கணும். இந்த வந்துட்டு அந்த மகராசிய அல்பாயுசுல கொண்டு போகாம இப்படி மங்களகரமா கொண்டு போகணும்ல, அதை நினைச்சு திருப்தி படுங்க. யோசிச்சு பாருங்க, இது யாரு கிடைக்கும்? என்ன அழகா 60 எல்லாம் பண்ணப்பற இப்படி போயிருக்கிறாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாருங்க, அந்த அம்மா இருந்திருந்தான்னா என்ன ஆசைப்பட்டிருப்பாங்க? நீங்க எல்லாரும் சிரிச்சு எப்போ சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. அந்த அம்மாவோட விருப்பப்படி உங்க குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்க அழப்படாது, நீங்க அழவே படாது. தைரியமா இருக்கணும். நீங்க தெம்பா இருந்தாதான் அவங்க தெம்பா இருப்பாங்க. சுதாரிச்சுட்டீங்களா? சுதாரிச்சுக்குங்க, சுதாரிச்சுக்குங்க. சரியா போயிடும், சரியா போயிடும். மாமா குடிங்க, குடிங்க, குடிங்க. மல்ல மல்ல மல்ல. சரியா போயிடும், சரியா போயிடும். அவ்வளவுதான். சம்பந்தி, பவானி அதுக்கு முக்கியமான ஒரு பரீட்சை இருந்துச்சு, அதனால ஊர்லயே தங்கிருச்சு. ஐயோ, வயசு பொண்ண ஊர்ல தனியாவ விட்டுட்டு வந்தீங்க சம்பந்தி. நீங்க ஏன் இப்ப அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு? அத்தம்மா இருப்பாங்க, பாத்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. வேண்டாம் சம்பந்தி, நீங்க கிளம்புங்க. வேணாம் ஐயா, இந்த நேரத்துல உங்க தனியா விட்டு எப்படி? அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, பாத்துக்குவாங்க. வேணாம் சம்பந்தி, வந்தீங்க, உங்களால என்ன செய்ய முடியுமோ சீசனத்தையோட நல்லா செஞ்சீங்க. இனிமே என்ன இருக்கு? பாவம் வயசு பொண்ணுங்க ராத்துல தனியா இருக்க வேணாம். நீங்க கிளம்புங்க. தைரியமா இருப்பீங்களா? மனசு ஒடிச்சு போயிடாதீங்க. ஆண்டவர் இருக்கிறான், ஆண்டவர் இருக்கிறான். எனக்கு புரியுது ஒவ்வொருத்தா. பிறந்ததுல இருந்து பெத்த தாய் இல்லாம வளர்த்திருக்கிற. வந்த இடத்துல ஒரு தாயை கண்டு அதையும் தக்க வச்சு கொடுத்து வைக்கல. என்ன பண்றது? அவர் மாதிரி இவ்வளவு நொறுக்கி போயிருக்கிறார். வயசானவர் நீ சுதாரிச்சுட்டு அவரை சமாதானப்படுத்த. ஊர்ல பாவம் பவானி தனியா இருக்குது, தானும் போஸ் இருப்பாங்க. தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. அழக்கூடாது, அழக்கூடாது. சரியா போய் மாப்பிள்ளை, தாய் இழக்கிறதோட பெரிய துக்கம் இல்ல. அது எனக்கு நல்லா புரியுது. என்ன செய்யறது? கூட இருந்து கவனிச்சுக்கன்னா ஊர்ல பவானி தனியா இருக்குது. அழாதீங்க மாப்பிள்ளை. அப்பாவை நினைச்சு அமைதியா இருக்கணும். அழக்கூடாது. அப்பா வயசானவர் இல்ல, அவர் நல்லா இருக்கணும்ல. அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு. சரோ ரவி, ரவி என்ன இது? நடந்து போச்சு. பாருங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். காலையில அழுதுகிட்டே இருக்கீங்களே. என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச அம்மா நல்லா தானே இருந்தாங்க. நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு உடம்புக்கு சரியில்லை. என்ன என்ன சொல்றீங்க? என்னத்தள்ள சொல்ல சொல்றீங்க? கை வலிக்குதுன்னு சொன்னாங்க.
நான் சாதாரணமா விட்டுட்டேன். மறுபடியும் அதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் மறுபடிக்கு ஏறல. நான் ஒரு சின்ன மன வருத்தத்துல இருந்தேன். அதனால நான் கூப்பிட்டதுக்கு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னென்ன பண்ணிருக்கணும்? அவங்க கூத்தாடி அவளை கூட்டிட்டு போயிருக்கணும். இல்ல கூட்டிட்டு போல படுவாடி. என்ன ரவி இது? சின்ன குழந்தை மாதிரி அழறீங்களே. என்ன பண்ண சொல்றீங்க? அவங்கள நான் கடைசியா கோபமா எரிச்சலாம் பேசிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அம்மா மேல எவ்வளவு பிரிவா இருப்பேன்னு. அவங்க எது கேட்டாலும் நான் செய்வேன். ஆனா அவங்க வருத்தப்படுற மாதிரி போயிட்டாங்க. என் மனசு பதறுது. அவங்க போகும்போது என் மேல கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் போயிட்டாங்க. அந்த பாவம் என்ன சும்மா விடாது. இல்ல ரவி, அப்படிலாம் இல்ல. என்ன ரவி இது? இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. பெரியவங்க வருத்தத்துல போனாலும் ஒண்ணும் கோவப்பட மாட்டாங்க. நிச்சயமா உங்களை சொர்க்கத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க ரவி. இல்ல பிள்ளைங்க பெத்தவங்களை கடைசி காலத்துல நல்லபடியா பாத்துக்கணும். ஆனா நான் கோவமா மோசமா நடந்துகிட்டேன். என் மனசு ஊர்த்திக்கிட்டே இருக்கு. நான் சாகிற வரைக்கும் அது என் மனசு ஊர்த்திக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு தான் தம்பி சொல்றது, வயசானவங்க கிட்ட நாம அனுசரணையா நடந்துக்கணும். அவங்க கிட்ட நம்ம கோபதாபத்தை காட்டவே கூடாது. வயசானவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பொறப்பு மாதிரி தான். யாருக்கு எப்போ என்ன முடிவு வரும்னு யாராவது சொல்ல முடியும்? தப்பு பண்ணிட்டேயா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி சரி தம்பி, பெரியவங்க எப்பயாவது முன்ன பின்ன எப்படியாவது நடந்துட்டா கூட நாம அதை பெருசு பண்ணவோ கோவப்படவோ கூடாது. ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களும் குழந்தை மாதிரி தான். தேவையில்லாம அவசரப்பட்டுட்ட. இப்போ ஆயுசு முழுக்க உறுத்தலோட தானே இருக்க போற. சரி போலாம். நான் லீலா போலாம். கோபி, பார்த்தல்ல, மதியம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். அவசரமான வேலை இருக்கு, உடனே பருட்டுவான்னு போன் பண்ணி சொன்னதுக்கு உடம்புக்கு முடியல வர முடியாது சொன்னவன் இங்க வந்து எப்படி வேலை பார்க்கறான்? கோபி, முழுமையா நீ வேலை பார்க்கற. உன்னுடைய உழைப்புல மத்தவன் குளிர் காயக்கூடாதுல்ல. அதுக்காக என்ன கேட்காத. நான் யாரு? உன் தாய் மாமன். எனக்கு ஆபீஸ் இருக்கு, வேலைக்கு போறேன். ஆனா அவன் அப்படியா? உன்னோட சகல நீ பண்ற பிசினஸ்ல அவனை பார்ட்னரா சேர்த்து வச்சிருக்க. அப்படி பார்த்தா உன்னை விட அவனுக்குலாம் அதிக அக்கறை இருக்கணும். அது மட்டும் இல்ல, இத பாரு, ரவியோட அம்மா திடீர்னு இறந்து போனதுல எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. அட நானே உன் கூட வந்திருக்கேன்னா பாத்துக்கேன். எனக்கும் மனசாட்சி இருக்குப்பா. சரி, வந்த இடத்துல உடம்புக்கு முடியலன்னா ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்ல. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் இவனை இழுத்து போட்டுக்கிட்டு மாங்கமான்னு செஞ்சிட்டு இருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க வந்து கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்ய முடியாதவனுக்கு இங்க மட்டும் வேலை செய்ய முடியுதா? கோபி, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நீ புரிஞ்சுக்கணும். சரி கிளம்புங்க. சரி, நான் முதல்ல கிளம்புறேன். நீயும் விஜயம் நேரத்தோட வந்து சேருங்க. நேர்ல நீயே பார்த்தல்ல, எல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன்.
என்னங்க? வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கா? ஆமா விஜய், நீ இங்க நைட்டு தங்குனா நைட்டு ஃபுல்லா வேலை பார்க்க வேண்டியிருக்கும், கண்ணு முழிக்க வேண்டியிருக்கும். இது ரெண்டுமே உன் உடம்புக்கு ஒத்துக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். என்னங்க, லீலாவை இந்த சூழ்நிலையில எப்படிங்க தனியா விட்டு வர முடியும்? அதான் போசனே தனன்லாம் கூட இருக்காங்கல்ல. இங்க பாரு விஜய், டாக்டர் என்ன சொன்னாரு? உன் உடம்புக்கு கண்ணு முழிக்க கூடாது, அதிகமா வேலை பார்க்க கூடாதுன்னு சொன்னார்ல. நீ இங்க இருந்தேன்னா இது ரெண்டுமே நடக்கும். அதனாலதான் சொல்றேன், நம்ம இப்ப வீட்டுக்கு கிளம்பி போலாம்னு. இல்லங்க, அது வந்து விஜய், உன் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தங்குறதுக்கு நான் ஏதாவது சொல்லுவேனா? நானும் உங்க கூட தானே இருந்திருப்பேன். நல்லா யோசிச்சுப்பார், நம்ம உடம்ப பத்தி தெரிஞ்சிருந்தோம், நம்மளே எதுக்கா இழுத்து விட்டுக்கணும்? இப்ப கிளம்புவோம், வீட்டுல நைட்டு ஸ்டே பண்ணிட்டு விடியக்கா நம்மளே திரும்பி இங்க வந்துருவோம். விஜய் கிளம்பு விஜய், நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை இங்க இருக்க விட போறதில்ல. நமக்கு தெரிஞ்ச பிறகு எதுக்கு இழுத்து விட்டு ஆசை பண்ணோம்? நைட்டு வீட்டுக்கு போனோம், வா போலாம். சரிங்க, இந்த பாத்திரங்களை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். யார்ட்டையும் சொல்லிக்க கூடாது. பைக் கிட்ட வெயிட் பண்றேன், வா. ம்.
அதெல்லாம் உன் கையில. வானத்தை போல வரும் திங்கள் இரவு 7:30க்கு உடல் வழங்குற அமிர்தாஞ்சன் கம்பி சானிட்டரி நாப்கின் மற்றும் வுட்வெட் ஸ்க்ரைப் வாட்டர். வந்துட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. கொடுத்து வச்ச மகராசி. அதிகம் படுக்காம இழுக்காம நல்லது பொல்லது பார்த்துட்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போய் சேர்ந்துட்டா. சரி சரி, வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், அங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன இல்லம்மா, அவனுக்கு எவ்வளவு சூடு பதம் வேணும்னு எனக்கு தான் தெரியும். நீ இரு. மாணிக்கம், சோப்பு இங்க வச்சிருக்கேப்பா, டவல் இங்க இருக்கு. சரோ, இந்த பக்கெட்ல இருக்க தண்ணி எடுத்து போய் நீ குளிச்சுக்க. குளிச்சுட்டு வாங்க. ஈஸ்வரி, வெந்நீர் ரெடியா? போட்டங்க, விளவ வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? பரவாயில்ல, நீ பொறுமையாவே ரெடி பண்ணுங்க. அக்கா, அப்படியே என்னோட கைலி துண்டெல்லாம் எடுத்து வந்திருக்கா. சரிப்பா. அண்ணே, இது என் சகல வீடு, நமக்கு சொந்தக்காரங்க. அவங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்திருக்கு, அது கூட வரலன்னா எப்படின்னு? ஏன் வரல? அது வேற ஒண்ணும் இல்ல கோபி, அது வந்து என்ன வந்து போயின்னு மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க? இத பாரு கோபி, எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு போனோம். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது துக்க வீட்டை மீச்சிட்டு போலாமா? அதனால தான் நாங்க வரல. அது மட்டும் இல்ல, எங்களுக்கும் சொந்த பந்தம்லாம் இருக்கு. என்னமோ உனக்கு மட்டும் தான் சொந்தம் இருக்கிற மாதிரி சொந்தம் சொந்தம் சொந்தம்னு ஆடாத. ஏன் வரலன்னு தானே கேட்டேன். அதுக்கே எல்லாரும் இழுத்து வச்சு கம்பேர் பண்ணி பேசுறீங்க. கேட்டது ஏன் தப்பு தானே, சாரி. பாவங்க அத்தை, திடுதிப்புன்னு போய் சேர்ந்துட்டாங்க. ரவி மாமாவையும் அவங்க அப்பாவையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவங்க எந்த அளவுக்கு பிரியமா இருந்திருந்தா இவங்க இப்படி ஃபீல் பண்ணுவாங்க. நான் அங்க லீலா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இனிமே இந்த குடும்பத்துக்கு நீதான் பொறுப்பா எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு அவளை நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. விஜய், வேற விஷயம் விஜய். நீங்க நல்லா இருக்கிறது துக்கம் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கா இல்ல ராஜியக்கா பேசினதுக்கா? அது இல்ல விஜய், இது வேறன்னு சொன்னேன்ல. என்னன்னு சொல்லுங்க. இத்தனை நாளா போசனனை பத்தி லட்சுமண மாமாவும் குமாரண்ணனும் மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னது எதையுமே நான் காதுல வாங்கவே இல்லை. இன்னைக்கு லட்சுமண மாமா என்கிட்ட சொன்ன விஷயம்
உண்மையில கொஞ்சம் யோசிக்க வச்சிருச்சு. நான் அழகர் குலத்துக்கு ஃபோன் பண்ணப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தானே வர முடியலன்னு சொன்னாங்க. லட்சுமண மாமா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டார். அப்படி உடம்பு சரியில்லாதவன் எப்படா இங்க வந்தான், இங்க வந்தது சரி, அவன் எப்படா இப்படி மாங்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருக்கான்னு கேட்டார். பார்த்தேன் வச்சு எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. எனக்கு இது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளவு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் துக்க காரியம்னு வரும்போது வந்துதான் ஆனும். வரும்போது சும்மா இருக்க முடியாது, எல்லா வேலையும் பார்த்தா ஆனும். இதை நான் பெருசுப்படுத்தவும் இல்லை, அதை நான் காதுல வாங்கிக்கவும் இல்லை. ஆனா முதல் நாள் நான் போன் பண்ணேன், அது என்னாச்சு, ஏன் வரல, உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை போசன்னு பேசிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை நான் போன் பண்ணதை பத்தி பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அவர் காட்டிக்கவே இல்லை. ஏன் விஜி, நம்மகிட்ட என்ன குறை இருக்கு? இல்ல நம்ம இதுல குறை வச்சோம்? போசன்னு இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜி. இதுக்கு தாங்க யாருக்குமே நல்லது செய்யக்கூடாது. நீங்க பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? நறுக்கு 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே. வரட்டும், நானே கேக்குறேன். ஏய், நீ ஏன் கேட்க போற? இதை நீ கேட்கணுங்கிறக்காக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என் மனசுல உள்ள வருத்தங்களை உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிக்க முடியும். இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் விஜி. இதை நீ கேட்கணுங்கிறக்காக நான் சொல்லவே இல்லை. இங்க பார், இதை நீ கேட்டேன்னு வச்சுக்க, பிரச்சனை பெருசாகும். பிரச்சனை பெருசானுச்சுன்னு வச்சுக்க, நமக்குள்ளதான் வீணா சண்டை வரும். தேவையில்லாத பிரச்சனை. கேட்காத, தயவு செஞ்சு கேட்காத, டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். மாமா தண்ணி குடிங்க. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னன்னு தெரியல, ஒரே அலுப்பா இருக்கு. கை காலம் பயங்கர வலி. காலையில இருந்து ஒண்ணும் தெரியல, இருட்ட ஆரம்பிச்சோன்னு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா, கோவிலும் போயாச்சா? போயாச்சு. காரியக்கார வீடுல அதான் சொல்லிக்காம கொல்லிக்காம போகணும்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லிக்காம போயிட்டாப்ல அவ்வளவு இருக்கு. என்னமோங்க, நீங்க தான் அவங்கள பத்தி ஜாஸ்தியா நினைக்கிறீங்க. ஆனா அவங்க வீட்ல உங்களை பத்தி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்ற? என்னத்தங்க சொல்றது? அந்த ஆள் லக்ஷ்மணன் இல்ல, உங்களை பத்தி கோபி கிட்ட கண்டபடி கோல் வெட்டி விடுறாரு. உங்க கோபி அதை தட்டி கேட்காம ஒத்துக்கிற மாதிரி தலையாட்டி கேட்டுட்டு இருக்காரு. லக்ஷ்மணனா என்ன பத்தி என்ன சொன்னாப்ல? அந்த ஆள் சொல்றாரு, போச பாரு, உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரியா இருக்காரு, ஓடி ஓடி மாங்குன்னு வேலை செய்யறத பாரு. நீ போன் பண்ணப்ப உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்கல்ல, இப்ப மட்டும் எப்படி எந்திரிச்சு வந்து வேலை செய்யறா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ இஷ்டத்துக்கு சொல்றாருங்க. என்னது, கோபி போன் பண்ணாப்லையா? எப்ப பண்ணாப்ல? நேத்து கோபி போன் பண்ணாப்லங்க. என்ன அசால்ட்டா சொல்ற? நீ என்ன சொன்ன, அவர் என்ன சொன்னாரு? இப்ப எதுக்கு பதட்டப்படுறீங்க? உங்களை அவசரமா புறப்பட்டு வரணும்னு சொன்னப்பல, நான் தான் அவருக்கு உடம்புக்கு முடியல, தூங்குறாரு, இப்ப எழுப்ப முடியாதுன்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு? என்ன தப்பு? அது இதுன்னு ஏதோ ஒண்ணு ஏட்ட சொல்ல வேண்டியதானே. என்னங்க சொன்ன உடனே கிளம்புறேன்னு சொல்லுவீங்க, கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவீங்க. உடம்புக்கு முடியாத ஆளு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தான் நான் அப்படி சொன்னேன். அறிவில்ல உனக்கு? நீ அப்படி ஒரு முடிவு எடுப்ப? ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அங்க போணுமா வேணாமா நான் தாண்டி முடிவு எடுக்கணும். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? உங்க உடம்ப பத்தி நான் தானே கவலை பண்ணோம். நீ ஒன்னையே மட்டும் யோசிச்சுக்கிட்டடி. கோபி போன் பண்ணிருக்காப்லையே, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும், யோசிச்சிருக்க வேணா? இல்ல அவர் என்னதான் சொன்னாரு எனக்கு தெரிய வேணா? எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கு தான் மருந்து குடிச்சிருக்கேன். ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? ஐயா, நானும் பாத்துட்டேங்க, நீங்க ரொம்ப தான் ஆடுறீங்க. கோபி கோபின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆமா, அவர் என்ன உங்களுக்கு சும்மாவை தூக்கி தராரு? உழைக்கிறீங்கல்ல, அதுக்கு தானே சம்பளம் தராரு. பேசுவடி, பேச பழச மறந்துட்டல்ல. எனக்கு இருந்த மரியாதை செல்வாக்கு எல்லாத்தையும் யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. எனக்கு ஆத்திரத்துக்கு மாமா, எனக்கு நீங்க தான் முக்கியம். உடம்பு சரியில்லாதப்போ உங்களை திடீர்னு கூப்பிட்டா நான் எப்படி அனுப்ப முடியும்? அதான் நான் அப்படி சொன்னேன். இதுல என்ன தப்பு கண்டீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானடி. சரி கிளம்பு. எங்க? கோபி வீட்டுக்கு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கோபிட்ட போய் சொல்லுவோம். அவர் என்ன போய் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. ஐயோ, ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தத்துக்கே விளக்கம் கொடுக்க போறீங்களாக்கும். பல்லு எல்லாம் கழிப்பு. கிளம்புடி. இப்பதானே சொன்னீங்க உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குன்னு. அதோட அங்கெல்லாம் அலைஞ்சு உடம்பு கெடுத்துக்கணுமாக்கும். வேணா போன்ல சொல்லுங்க விளக்கம். கிளம்புடி. ஐயே, ஏன் தான் இப்படி கோபி கோபி கடந்து ஆடுறீங்க? அடிச்சு பல்லு எல்லாம் கழிப்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கிளம்புடி. சரி சாமி.
நீங்க அங்க போய் தோப்பு கண்ணம் போட சொன்னாலும் போடுறேன் போங்க. லீலா என்ன மாமா? கோபியோட வரைக்கும் போயிட்டு உடனே ரவி கோபியோட வரைக்கும் போயிட்டு உடனே
அத்தை நீங்களா சமைச்சீங்க? ஆமாம்மா. எதுக்கு அத்தை உங்களுக்கு இவ்ளோ சிரமம்? இதுல எனக்கு என்னம்மா சிரமம் இருக்கு? பாவம், நீங்க காரிய வீட்ல இருந்து வந்திருக்கீங்க, வயிறு காலியா இருக்கும். அதனாலதாம்மா நானே சமையல் பண்ணி வச்சேன். வெறும் வயித்தோட இருக்கீங்க, குளிச்சதும் கபகபன் பசி எடுக்கும். சாப்பிடுமா, சாப்பிடுமா நிக்கும். அத்தை நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். பரவாயில்லம்மா, நான் என்ன தினமும்மா பரிமாறுறேன்? காலையில இருந்து வெறும் வயித்தோட சாப்பிடாம வேற இருக்க. சாப்பிடுமா, உட்கார். மாணிக்கம், சாப்பிடுப்பா. ராத்திரி நேரம், தலையெல்லாம் ஈரம் போக தோட்டிட்டியாப்பா? சாப்பிடு மாணிக்கம், நீ சாப்பிடுமா. அத்தை காலையில ஏதோ தலை சுத்துதுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? மாத்திரை போட்டதும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா. அதனாலதான் சமையல் எல்லாத்தையும் நானே பண்ணேன். மாணிக்கத்துக்கு பிடிக்குமேன்னு தான் இந்த கூட்டு இதெல்லாம் பண்ணேன். சாப்பிடு மாணிக்கம். என்னப்பா, சாப்பிடுங்க. கோபி, கோபி, கோபி. என்ன புருஷனும் பொண்டாட்டியும் வெளியிலேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல, அங்கேயிருந்து வந்திருக்கோம், உள்ள வரக்கூடாது. ஓ, கோபிட்ட கொஞ்சம் பேசணும். சரி இருங்க, கூப்பிடுறேன். சரி. விஜி. என்ன நீ? உங்க அக்காவும் அக்கா புருஷனும் வெளியில வந்து நிக்கிறாங்க, போய் என்னன்னு கேளுமா. யார சொல்றீங்க? போஸும் போஸ் பொண்டாட்டியும் தான். போய் என்னன்னு கேளு. என்னக்கா, ஏன் மாமா வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல விஜி, அங்கேயிருந்து வந்திருக்கோம்ல, உள்ள வரக்கூடாது. கோபி எங்க? கடைக்கு போயிருக்காரு. என்னக்கா நீ எதுவுமே பேசாம நிக்கிற? என்னத்த பேசுறது? பேசுற மாதிரி என்ன வச்சிருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் என் தலையை உருட்டிக்கிட்டு. ஓ, கோவமா? நியாயமா கோவப்பட வேண்டியதுன்னா என்ன முந்திக்கிட்டு நீ கோவப்படுறியா? என்னடி என்ன? ஏங்கா நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? என் வீட்டுக்காரர் எவ்வளவு நல்ல மனுஷன். இது வரைக்கும் நம்மள பத்தியோ நம்ம வீட்டு மனுஷங்களை பத்தியோ யார்கிட்டயாவது விட்டு கொடுத்து பேசிருக்காரா? அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு மனச நொந்து பேசுறபடி ஆயிடுச்சு. என்ன சொல்ற? கோபி என்ன சொன்னாப்ல? அவர் வேற என்ன மாமா பண்ணுவாரு? அவர் போன் பண்ணி கேட்டப்ப உங்களுக்கு உடம்புக்கு முடியல, ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அக்கா சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சாவு வீட்ல ஓடி ஓடி வேலை பார்த்திருக்கீங்க. அப்போ பொய் சொன்ன மாதிரி தானே தோணும். சரி, நீங்களாவது லீலா வீட்ல இவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம் பண்ணு சொல்லுமா இல்லையா? போன் பண்ணத பத்தியோ இல்ல உங்க உடம்ப பத்தியோ எந்த விவரமும் சொல்லாம ஓடி ஓடி வேலை பார்த்திருக்கீங்க. பின்ன அவர் மனசு சங்கடப்படாம இருக்குமா? அதான் விஜி பிரச்சனையே. கோபி போன் பண்ண விஷயத்தை என்கிட்ட சொல்லல. பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. என்னது சொல்லலையா? ஆமா விஜி. என்னக்கா நீ மாமா கிட்ட சொல்லலையா? ஏய் மறந்துட்டேன்டி. இது என்ன பெரிய கொலை குத்தமா? உனக்கு எனக்கு அவ்வளவு அலட்சியம்? அட அலட்சியம் எல்லாம் ஒண்ணும் இல்லடி. அலட்சியம் தான். நல்லா யோசிச்சு பாரு. இதே போஸ் மாமா வேற ஒரு கம்பெனில வேலை பார்த்து அங்க இருந்து ஏதாச்சும் போன் வந்தா நீ இப்படிதான் அசால்ட்டா இருப்பியா? வேற ஒரு கம்பெனியா இருந்தா மாமா இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்க முடியுமா? தங்கச்சி புருஷங்கிற இலக்காரத்தினால தானே இவர் போன் பண்ணது கூட சொல்லாம விட்டுருக்க. அடி பாவி, என்ன பேச்சு பேசுற நீ? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீங்க எல்லாம் முதலாளிங்க, நாங்க உங்களை மதிச்சு நடக்கணும். தங்கச்சி புருஷனா இருந்தா கூட ஒரு முதலாளிக்குரிய ஸ்தானத்தை நாங்க உன் புருஷனுக்கு தரணும். அது தராதது பெரிய தப்பு. அப்படிதானடி? சும்மா உளறாதுக்கா, நான் உன்ன அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்படிதாண்டி அர்த்தம். கடைசியில நிரூபிச்சிட்டல. 1000 தான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பின்னி பிணைஞ்சு பிரியாம கிடந்தாலும் நான் வேற நீ வேறன்னு சொல்லி காமிச்சிட்டல. உன் புருஷனை என் புருஷன் அண்டி பிழைக்கிறாருங்கிற இலக்காரம் அப்படிதானே? வாய மூடி முட்டா கழுதடி நீ. என்னையே திட்டுங்க, இவ பேசுறது மட்டும் சரின்னு படுதாகும். இது
மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்ன என்ன சத்தம்? ஏன் என்னாச்சு? ஏன் என்ன கண்ணு கலை என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்த உன்னை விலைக்கு சொல்லணும். நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல? என்ன கோவி, நீ என்கிட்ட அர்ஜென்டா பேசணும் ஃபோன் பண்ணியிருந்தியாமே. ஆமா, இதை அந்த அறிவு கிட்டவே என்கிட்ட சொல்லல. அதனாலதான் லீலா வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி நான் பேசல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல விஜய்? இல்ல, நீ இந்த விஷயத்த வேற யாரும் சொல்லல. இவதான் சொன்னா, ரொம்ப லேட்டா சொன்னா. ரொம்ப வருத்தமா போச்சு. நீ தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் இவளை கூட்டிட்டு உடனே வந்தேன். அண்ணே, இது ஒரு சாதாரண விஷயம். அங்கிருந்து போன்லயே சொல்லி இருந்திருக்கலாம். இந்நேரத்துல அண்ணியை கூட்டிட்டு குழந்தைய கூட்டிட்டு இதுக்காக இங்க வரணும்? அண்ணி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி உட்காந்து பகிர்ந்து பேசணும். இது இப்பன்னு இல்ல, எப்பவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எந்த விதமான ஒளிவு மரம் நமக்குள்ள தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. வருத்தப்பட்டேன். நம்ம போன் பண்ணமே போசனை நேரில் வந்து பார்த்தாரு, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல நான் நினைச்சேன். இப்பதான் எல்லாம் தெளிவாயிருச்சே. பின்னாடி இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, போசனனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப தானே நீ போன்ல இப்படி சொன்னாங்களே நம்மளாம் சிரிச்சு பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். என்ன இதை பெருசாக்குறதுக்கு இதெல்லாம் கொலை குத்தமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கோபி, இதெல்லாம் பெரிய கொலை குத்த மாதிரி. நீங்க அன்னைக்கு போன் பண்ணதும் நான் அதுக்கு பதில் சொன்னதும் அதை இவர்கிட்ட சொல்லாம மறைச்சதும் கடுமையான கொலை பாதகமா. அதுக்கு என்ன தூக்குல கூட போடலாமா? என்ன பேசுறீங்க? யார் சொன்னா? உங்க பொண்டாட்டி தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றா. விஜய், உங்ககிட்ட பேச அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? நீயா கரப்ப விட்டு என்ன வேணா பேசுறியா? விஜய் சொன்னது என்ன, நீ பேசுறது என்ன? ஏன் மேல எதுக்கு பாருங்க? உன் மேல பயம் வேற யார் மேல பயிறது? இந்த மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்க குடும்பம் கெட்டு போயிரும். ஏன் நீ இப்படி அறிவு இல்லாம இருக்க? யாருக்கு அறிவு இல்லங்க? உனக்கு தாண்டி, உனக்கு தான் அறிவு இல்ல. ஏய், இந்த மாதிரிலாம் பேசினா அடைஞ்சு பல்லுலாம் கழட்டி போயிடும். நான் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு சும்மா இருங்க. என்னது இது? அண்ணே, என்னாச்சு? பாத்துங்க, நான் போய் ஆட்டோ எடுத்துறேன். சரி சீக்கிரம் சீக்கிரம். குமார், நீ போய் ரெடி ஆகுடா. போடா. பாத்துக்க. மாணிக்கம், என்னப்பா என்னப்பா என்னாச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னப்பா என்னன்னு சொல்லு. நான் பணத்துக்காக கஷ்டப்படும் போது மாப்பிள்ள அனுப்பிச்ச பணத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கிற ஒரே ஒரு கோவத்துக்காக நான் உங்ககிட்ட முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தேம்மா. மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. எனக்கு தெரியும் மாணிக்கம், நீ எந்த காலத்திலயும் என்ன வெறுக்க மாட்ட. அது உன்னால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. என்னால தாங்க முடியலம்மா. எனக்கு இப்ப உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. எல்லாம் சரியா போச்சு. உங்க மனசுல ஏதாவது வருத்தம் இருந்தா அழிச்சிடுங்கம்மா. மாணிக்கம், எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லப்பா. எல்லா தப்பும் என் மேலதான்ப்பா இருக்கு. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? மாப்பிள்ளையோட குணம் தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவருக்கு நம்ம கிட்ட வாங்கிதாப்பா பழக்கம். பொண்டாட்டிக்கு அனுப்பின பணத்தை நாம எடுத்து செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கப்பா, அப்புறம் அந்த மனுஷனை நம்ம அடக்கவே முடியாதுப்பா. அதை வச்சு நம்ம எல்லாரையும் போட்டு உருட்டிடுவாரு. அது மட்டும் இல்லப்பா, இப்ப என்னவோ அமெரிக்கால இருக்காரு, பணம் அனுப்பிச்சிருக்காரு. அதே அவர் நாளைக்கே திரும்பி வந்து பணத்தை கேட்டார்னா என்னப்பா பண்ண முடியும்? அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் நாம பல தடவை யோசிச்சுதான்ப்பா செய்யணும். இல்லன்னா அவர்கிட்ட பேச்சுதான் வாங்கணும். அப்படி ஒரு திருவாளத்தான தானே நாம நிர்மலாக்கு மாப்பிள்ளை ஆக்கி வச்சிருக்கோம்.
அவர் காசு எடுத்து நாம செலவு பண்றதும் தேன் கூட்டுல கை வைக்கிறதும் ஒண்ணுதாப்பா. மாணிக்கம், எனக்கு உன் மேலேயும் செல்வத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு. எப்படி நீங்க சம்பாதிப்பீங்க பொழைச்சுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஆனா நிர்மலா பாவம் பாவம், நமக்கு ஒத்த பொண்ணு. அவ கல்யாணத்துல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடந்து போச்சுப்பா. அவ வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும்னு தாப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனேன். சொல்லுப்பா, இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இப்ப தெரியுதாப்பா இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு. மத்தபடி உங்ககிட்ட இருந்து பணத்தை ஒதுக்கி நான் என்னப்பா பண்ண போறேன்? எங்க அள்ளி கட்டி கொண்டு போறேன்? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தானப்பா பாக்கணும். இப்ப பாரு, அந்த ரவியோட ஆத்தா போய் சேர்ந்துட்டா. நாளைக்கு நானும் அதே மாதிரி போய் சேர்ந்துட்டேன்னா என்ன நீ தானப்பா தூக்கி போடணும், எனக்கு கொள்ளி வைக்கணும். பண்ணி அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, என்னால தாங்கிக்க முடியாது. இந்த உலகத்துல ஆரம்பம் முடிவு எல்லாமே எனக்கு நீங்கதான். நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு என்னமா தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க தான்மா. நல்லது கெட்டது எல்லாம் நீங்க தான்மா எடுத்து சொல்லணும். எனக்கு நீங்க வேணுமா? நீங்க வேணும். நீங்க நல்லா இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும். அதான் எனக்கு வேணுமா. எனக்கு வேற எதுவும் வேண்டாமா. வேற எதுவும் வேண்டாம். வேற எதுவுமே வேண்டாம்.
யா டாக்டர் எப்படி இருக்கு? மஞ்சக்காமல் அட்டாக் ஆயிருக்கு. இது வரைக்கும் டாக்டர்கிட்ட காமிக்கலையா? மஞ்சக்காமலன்னு தெரியும் டாக்டர். ஊர்ல ஒருத்தட்ட காமிச்சிட்டு இருந்தோம். நாட்டு வைத்தியமா? ஆமா டாக்டர், நாட்டு வைத்தியர். அங்கிருந்து இங்கேயமா கூட்டிட்டு வந்தீங்க? வீணா அலைச்சல் கூடாது. இந்த வியாதிக்கு பெட் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். இல்ல, சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்காக இங்க வந்திருக்காரு. இட்ஸ் ஓகே. ஏற்கனவே மஞ்சக்காமல் இருக்கிறதுனால அலைச்சல் ஒத்துக்கல. அதனால உடம்பு பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? எது இன்ஜெக்ஷன் போடணுமா? இல்ல சார், இப்ப சிக்கல் என்னன்னா இவர் ஏற்கனவே நாட்டு மருந்து சாப்பிட்டு இருக்கறனால நான் அலோபதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் எய்டா குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏத்த சொல்றேன். ட்ரிப்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெம்பு வந்துடும். அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் உங்க நாட்டு வைத்தியத்தை கண்டினியூ பண்ணுங்க. பயம் ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். டாக்டர் ட்ரிப்ஸ் ஏத்துங்க. ஓகே டாக்டர். மேடம், இவரை ஜாக்கிரதையா பாத்துங்க. சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கடி ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வரேன். சரி டாக்டர். அண்ணே, போசனுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி முடிச்ச உடனே பஸ்ஸை பிடிச்சி அலர்வுக்கு கூட்டு போய் வைத்தியரை பார்த்து வைத்தியர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டு சார் டீட்டெயில்டாக என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரி கோபி. அண்ணே, பயப்படுறதுக்கு ஒன்றுலேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ட்ரிப்ஸ் ஏற்றி ஊருக்கு போய் மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க வேற எதையும் மனசுல நினைச்சுக்க வேணாம். பாத்தீங்களா கோபி, இதுக்கு தான் நீங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணதை நான் சொல்லல. இவருக்கு உடம்புக்கு முடியலங்கிறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். நான் என்னமோ ஊர்லயே பண்ணாத தப்பு பண்ண மாதிரி அப்படியே இவர் ஆடி தீர்த்துட்டாரு. இப்போ உடம்புக்கு முடியலங்கிறப்போ எனக்கு தானே வேதனையா இருக்கு. நீங்க பண்ணது தப்பே இல்லை. எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருப்பாங்களா? நீங்க என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிருக்கீங்க. மனசுல வேற எதுவும் வச்சுக்க வேணாம். ஊருக்கு கூட்டு போங்க. 1 மாசம் இல்ல, 2 மாசம் வேணாலும் வச்சிருங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு தயாரான பிறகு அனுப்பிச்சு வைங்க. அண்ணே, ஊர்ல வைத்திய செலவு கொடுங்க. போசனுக்கு செலவு கொடுத்துங்க. போதுங்க. இத்தனை நாள இந்த அழுகலை எங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு கேக்குற அளவுக்கு அழுதுட்டீங்க. போதுங்க. லீலா, நானும் ரவியும் உடைஞ்சு போயிருந்தப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன். அதாம்மா கொஞ்சம் ஆறுதலா இருக்கேன். வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆளுங்க குறைச்சலா இருக்கமே. என்னப்பா சொல்ற நீ? அப்பா, முதல்ல நம்ம வீட்டுல 3 பேர் இருந்தோம். லீலா வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் ஆச்சு. அடுத்தது ஒரு குழந்தை வரப்போகுது. வீடு கலகலப்பா இருக்குன்னு நினைச்சேன். இனிமேல் இந்த வீட்டுல 4 பேர் தான் இருக்க போறோம். என்னங்க, எத்தனை பேர் இருந்தா என்னங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரிய வச்சிருந்தாலே போதும். ஏதோ எல்லா சொந்த பந்தமும் சேர்ந்து நல்லபடியா அவளை அடக்கம் பண்ணியாச்சு. நல்ல ஜனங்க. 1000 பேர் வந்தாலும் நமக்கு நாம மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஏன் அம்பா அப்படி சொல்ற? எத்தனை பேர் சொந்தம்னு வந்து ஆறுதல் தெரிவிச்சாங்க. இந்த ஊர்ல இத்தனை மனுஷங்க நமக்காக வந்தது எவ்வளவு பெரிய கொடுப்புன. ஆமாங்க. லீலா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? வெளியாளுங்க வந்தாங்க, உங்க வீட்டு சொந்தக்காரங்களும் வந்தாங்க. 2 பேருக்கும்
என்ன வித்தியாசம்? என்ன கேக்குறீங்க நீங்க? புரியலங்க. வெளியாளுங்க வந்தாங்க, இருந்தாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சதும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தலைய முழுகிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் வெளியாளுங்க. ஆனா உன் அப்பா, உன் கூட பிறந்தவங்க எல்லாரும் வந்தாங்க, இருந்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. நீயும் நானும் மனசளவுல துக்கத்தோடு இருக்கிறேன்னு தெரிஞ்சும் எனக்கு என்னன்னு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு பொண்ணு தனியா இருக்கா, வாயும் வயிறுமா இருக்கா. இது துக்கம் நடந்த வீடு, உனக்கு துணைக்கு இருக்கணுமேனு யாருக்காவது தோணுச்சா? அவங்கவுங்க வேலை தானே முக்கியம், கிளம்பி போயிட்டாங்க. ரவி, உன் மாமனார் இங்க இருக்கன்னு தான்ப்பா சொன்னாரு. அங்கே அழகர் குளத்துல வயசு பொண்ணு பவானி தனியா இருக்கும், நீங்க கிளம்புங்கன்னு நான் தான்ப்பா அவரை அனுப்பி வச்சேன். சரிப்பா, அவரை விடுங்க. லீலா கூட பிறந்தவங்க 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா லீலாவோட நிலைமை என்னன்னு? ஒரு ஆதரவா, ஒரு ஒத்தாசைக்காவது அவங்களுக்கு கூட இருக்கணும்னு தோணுச்சா? அப்புறம் என்னப்பா சொந்தம் பந்தம் பாசம் எல்லாம்? ரவி, சும்மா நம்ம நிலைமையில இருந்து பேசக்கூடாதுப்பா. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ என்ன பிரச்சனையோ. அப்பா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்களுக்கு 1000 சூழ்நிலை இருக்கட்டும். ஆனா இப்ப லீலாவோட சூழ்நிலை தான் முக்கியம் அவங்க நினைக்க வேண்டாமா? அத பத்தி அவங்க நினைச்ச மாதிரியே தெரியலையே. ரவி, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? கூட பிறந்தவங்க பாக்குற இடத்துல எல்லாம் கட்டி பிடிச்சு பாசமலை பொழிஞ்சுக்கிறாங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்கணும் இல்லையா? சும்மா சோ காட்டக்கூடாது. இந்த போசும் தனமும் இருக்கிற மாதிரி இருந்துட்டு தாவரன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்ல, உன் மனசை சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. நீ பாவம், அக்கா தங்கச்சி மாமான்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க. ஆனா அவங்களாம் அந்த மாதிரி இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்க. என்ன இல்ல எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன் மனசை தொட்டு சொல்லு. உன் கூட பிறந்தவங்க உனக்கு துணைக்கு இல்லாம விட்டுட்டு போனது உனக்கு வருத்தமா இல்லையா? இந்தாங்கப்பா. எல்லாரும் வந்திருந்தாங்களாப்பா? அந்த அம்மா தான் எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பா பழகினாங்கல்ல, அதனால ஒவ்வொருத்தரும் தம் வீட்லயே துக்கம் நேர்ந்த மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்து முறையா செய்தாங்க. சரோக்கா, விஜய்க்கு எல்லாரும் வந்திருந்தாங்களா? எல்லாரும் வந்திருந்தாங்க. குழந்தை நல்லா இருக்காப்பா? நல்லா. பாவம் லீலா மாமனார் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்ல. பின்ன இருக்காதம்மா, அவர் அந்த அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. ஆனா ஒண்ணு பாரு, இவ்வளவு